வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் நண்பனோட ஒரு வெட்டிங் நிகழ்ச்சியெலாம் நிற்கிறோம். அதாவது வெட்டிங் வரவேற்பு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. அங்கே தான் நிற்கிறோம். ஜாழ்ப்பாணத்தில் தான் நாங்கள் இப்போ இந்த காணொலி பதிவு செய்கிறோம். இன்றைக்கு இவங்களோட திருமணத்துக்கு இந்தியாவிலேருந்து சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட ஓனர் வந்திருக்கிறாங்க. அவங்க வேறொரு அளவில் வந்திருந்தாங்க. ஆனால் பிரியாணி அவர் தான் செய்ய போகிறார். வாங்க போய் பார்ப்போம் இப்படின்ட்டு. தண்ணி கொடுக்கலாமா? தான் போட்டுங்க கரண்டி கொண்டு விட்டா ஒரு நிமிஷம் கலைக்கு அந்த தண்ணி போதுமா? பயப்படாம தம்பி அழைச்சிட்டு நீடுறா பாய். தண்ணி தண்ணி ஒன்றா சைடே போடுங்க. கால் கவனம் இடம் சரியில்லை. அங்கே போகிற அடி பிடிச்ச போது யார் கவனிச்சா? தேங்காய் இருந்தால் வசதி இல்லை. தேங்காய் வேணாங்க நான் வெயிட் போடுனால ஒரு கல், அந்த கல் இல்லை என்ன, அந்த ஒரு கல் எடுத்து மேலே வேண்டாம். சரியா உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லைங்க. இங்கே எனக்கு அது மறந்து போயிருக்கு. காரம்லாம் டேஸ்ட் வந்துருச்சா? இப்போ அந்த கடைசி போயிட்டுக்கண்ணா போதும் சூப்பராக சாப்பிட்டு சரி வாங்க. நாங்கள் உங்களுக்கு இப்போ திருமணம் எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். திருமணம் வரவேற்பு நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அவங்க ரொம்பவே அழகாக எல்லாமே அலங்கரிச்சிருந்தாங்க. நைட்டுண்டபடியாக கொஞ்சம் கேமரா குவாலிட்டி இல்லாமல் இருக்குது. அதை விட எங்கள் ஃபோனும் கொஞ்சம் குவாலிட்டி இல்லை, அது வேறு பிரச்சனை. அதை விடுங்க. ரொம்பவே அழகாயம் சிம்பிளாயம் இந்த மணமேடை அலங்கரிச்சிருந்தாங்க. இந்த ஹோட்டல்லாம் நாங்கள் நிற்கிறோம். இங்கே தான் வெட்டிங் பார்ட்டி நடக்குது. அதை விட நைட் சாப்பாடுக்கு அப்பம் கூட சுட்டுருந்தாங்க. அப்பம், கொத்து ரொட்டி இருந்துச்சு, அதே போல் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே இருந்தது. அதை விட சேலம் ஆர்ஆர் பிரியாணி செய்திருந்தாங்க. அவங்கள ஓனர் சமைச்சிருந்தாங்க. நாங்களும் பிறகு சாப்பிடுவோம்னு சொல்லி போனோம். எல்லாமே அவங்களே போட்டு விட்டாங்க. ரொம்பவே சாப்பாடு எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது. அதை விட சேலம் ஆர்ஆர் பிரியாணி ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. நாங்கள் சாப்பிட்றது இந்தியா போய் தான் சாப்பிடல. நாங்கள் இலங்கையில் இருந்தோண்டு, யாழ்ப்பாணத்தில் இருந்தோண்டு சாப்பிட்டேன். ரொம்பவுமே ஒரு எளிமையான ஒரு மனிதர். ரொம்பவுமே சந்தோஷம். நாங்கள் அவரை அவரோட சந்தித்து கொஞ்சம் நேரம் கதைச்சும் இருந்தோம். அதை விட பார்த்து சொன்னால் இந்தியாவில் வேறு ஒரு நடிகர் ஒருவர் வந்திருந்தாங்க. இந்தியாவிலேருந்து 2-3 பேர் வந்திருந்தாங்க. அவங்க வேறு அலுவலுக்கு வந்திருந்தாங்க. இவங்களோட வெட்டிங்குக்கு ஒரு நட்பு ரீதியாக கலந்து கொண்டிருந்தாங்க. அப்படியே நாங்கள் போய் திருமண ஜோடியை விஷ் பண்ணிவிட்டு நாங்கள் வெளுக்கிட போகிறோம். நேரம் 8:30 ஆகிட்டுது. நாங்கள் இப்போ வெளுக்கிட்டா தான் நாங்கள் வீடு போய் சேரலாம். ரொம்பவே சிம்பிளாக இருந்தது அலங்காரம் எல்லாமே. ஆனால் ரொம்பவுமே சாப்பாடெல்லாம் சொல்லி வேலையெல்லாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்தது.
இதுதான் வந்து ஃபைனலாக வந்து நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு. ஓகே பிரதர்ஸ், நீங்களும் வந்து சேலம் ஆர்ஆர் பிரியாணி எப்போ அது டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்கன்னு சொன்னால் அதோட டேஸ்ட் எப்படின்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருன்னு சொன்னால் எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே பிரதர்ஸ், 3 வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.